வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்திற்கு அனுமதி அளித்ததை திமுக தான் செய்வதை செய்துவிட்டு அதிமுக மீது பழி போடுவதா என முதலமைச்சர் பழனிசாமி காட்டம். அதிமுக ஆட்சியில்தான் அடிக்கல் நாட்டப்பட்டது என மு.க. ஸ்டாலின் பதில். நேரடி மருத்துவ கலந்தாய்வு நடத்துவதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கலந்தாய்வு நேர்மையாக நடக்க வேண்டும் என வலியுறுத்தல். விஜய் மக்கள் இயக்கம் அமைப்பிற்கு பல்வேறு மாவட்டங்களில் புதிய நிர்வாகிகள் நியமனம். தந்தை கட்சி தொடங்கும் நிலையில் மகன் அதிரடி. சென்னையில் வட மாநில குடும்பத்தைச் சேர்ந்த 3 சுட்டுக் கொலை. 5 தனிப்படைகள் அமைத்து விசாரணை என சென்னை ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் பேட்டி. நடிகர் சூர்யா நடித்த சூரரை போற்று சட்டவிரோதமாக இணையத்தில் வெளியானது. இழப்பை தடுக்க ஒரு நாள் முன்னதாகவே OTT தளத்தில் ரிலீஸ் செய்த அமேசான் நிறுவனம். அப்போ அவனே நாசமா போயிடுவான். ஊரை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கிறுக்கி, நான் ஒரு கிறுக்கேன். பேசாம நம்மளே கட்டிக்கலாம். We keep our flights very light. எக்ஸ்ட்ரா சாப்பாடு. சென்னை போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் கணேசன் கைது. வேலை வாங்கி தருவதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏமாற்றியதாக கூறப்படும் வழக்கில் சிக்கினார். தமிழகத்திலிருந்து கர்நாடகாவிற்கு அரசு பேருந்துகளை இயக்க அனுமதி. தீபாவளியை முன்னிட்டு 6 நாட்கள் இயங்கும் என அரசு அறிவிப்பு. பீகார் தேர்தல் வெற்றி காட்சி முறையே காரணம். தேர்தல் வெற்றி கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களில் கொரோனா தடுப்பு பணிகள் பற்றி முதலமைச்சர் பழனிசாமி ஆய்வு செய்தார். தூத்துக்குடியில் மனு அளித்த மாற்றுத்திறனாளி பெண் ஒருவருக்கு 2 மணி நேரத்தில் பணி நியமன ஆணையை வழங்கினார். கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு செய்ய தூத்துக்குடி சென்ற முதலமைச்சர் அரசு மருத்துவமனையில் 16 கோடி ரூபாய் மதிப்பில் புற்றுநோய் சிகிச்சைக்கான அதிநவீன கருவிகள் பயன்பாட்டை தொடங்கி வைத்தார். பிறகு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற அவரை வழிநெடுகிலும் பொதுமக்கள் வரவேற்றனர். அப்போது குட்டையாபுரம் பகுதியை சேர்ந்த மாரீஸ்வரி என்ற மாற்றுத்திறனாளி பெண் கையில் கோரிக்கை மனுவுடன் இருந்ததை பார்த்த முதலமைச்சர் காரை நிறுத்தி மாரீஸ்வரியிடம் மனுவை பெற்றுக் கொண்டார். பின்னர் அவரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து 15,000 ரூபாய் ஊதியத்தில் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வார்டு மேலாளர் பதவிக்கான பணி நியமன ஆணையை வழங்கினார். சார்கிட்ட வேலைக்காக மனு கொடுக்க வந்திருந்தேன். என் மனுவை வாங்கிட்டு உடனே எனக்கு சார் ஃபோன் போட்டு எனக்கு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு தந்துட்டாங்க. நான் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கொரோனா தடுப்பு மற்றும் மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றார். பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு விவசாயிகளை பற்றி எதுவும் தெரியாது என்று விமர்சித்தார். ஸ்டாலின் என்ன தொழில் செய்கிறார் என்பது அவருக்கே தெரியாது என்றும் சாடினார். போலியான விவசாயி உண்மையான விவசாயி என்று எப்படி கண்டுபிடிப்பார்? அதை சொல்லுங்க. போத அவருக்கு வேளாண் பற்றி தெரிஞ்சால் பரவாயில்ல. இங்கே கூட வந்தார், தூத்துக்குடிக்கு பதநீர் சாப்பிட்டு இதில் என்ன சக்கரை கலந்து தான் கேட்டார். அப்படிப்பட்டவரெல்லாம் அப்படி தான் சொல்லுவார். விவசாயனா எப்படி இருக்குன்னு என்னை கேட்டால் எனக்கு தெரியும். அவருக்கு என்ன தெரியும் பாவம்? இப்போ அவர் என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்காரு எனக்கு ஒன்றும் புரியல. தொழில் செய்யாதவர்களை கேட்டால் அப்படி தான் சொல்லுவார். அவருக்கு என்ன தொழில்னு அவருக்கே தெரியல. தொழிலே செய்யாத பிழைப்பு நடத்திக்கிட்ட ஒரே கட்சி திமுக கட்சி தலைவர் ஸ்டாலின் தான். முதல்வரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ட்விட்டரில் கோபேக் EPS ஹேஷ்டாக் ட்ரெண்டானது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் 13 பேர் கொல்லப்பட்டதை கண்டித்து கோபேக் EPS ஹேஷ்டாக் ட்ரெண்ட் செய்யப்பட்டது. தூத்துக்குடி பயணத்தை முடித்துவிட்டு விருதுநகருக்கு சென்ற முதலமைச்சருக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாழை மரங்கள், தோரணங்கள் கட்டி வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதலமைச்சர் சென்றவுடன் அவரை வரவேற்க காத்திருந்த பொதுமக்கள் வாழை மரங்களில் வாழைத்தாரை பறிக்க அலைமோதினர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளின் சார்பில் 28 கோடியே 74 லட்சம் ரூபாய் மதிப்பில் முடிவடைந்த 30 திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதையடுத்து கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு நடத்தினார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்தவர் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர்களின் நலனுக்காக தனியாக அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியம் அமைக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் மறைந்த வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு மரணம் குறித்து ஸ்டாலின் திட்டமிட்டு அவதூறு பரப்புவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். 4 லட்சம் தொழிலாளர் நலனை கருத்தில் கொண்டு அம்மாவின் அரசு
பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர்களுக்கு என தனியே ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியத்தை அமைக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு அவதூறான செய்தியை பரப்பி வரார். விரத்தின் விளிம்புக்கு போயிட்டார். அதனால இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் கொட்டி தீக்கிறார். ஏதோ மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவருடைய சாவுல மர்மம் இருக்கணும். என்ன மர்மம் இருக்குது நீ சொல்லுங்க. தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக அரசில் குற்றங்கள் கண்டறிய முடியாமல் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குழம்பி போய் உள்ளதாகவும் தெரிவித்தார். ஸ்டெர்லைட் ஆலை தொடங்க திமுக தான் காரணம் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறுவது பச்சை பொய் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு அனைத்து அனுமதிகளும் ஜெயலலிதா ஆட்சியில் வழங்கப்பட்டதாகவும் அடிக்கல் நாட்டி திறந்து வைத்ததும் ஜெயலலிதா தான் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் அப்பாவி மக்கள் 13 பேரை சுட்டுக் கொன்ற பழியில் இருந்து தப்பிக்க ஸ்டெர்லைட் ஆலை தொடங்க தான் காரணம் என முதல்வர் பழனிசாமி கூறியுள்ள பச்சை பொய் கண்டனத்திற்குரியது என அதில் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சரின் நீளமான பொய்யை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் ஆளுவோருக்கு முதலில் நாவடக்கம் தேவை என்பதை முதல்வர் பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும் என ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் பிரோக்கி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட தலில் சத் தன்னுடைய மனைவி புஷ்பபாய், மகன் சீத்தில், மகள் பிங்கி ஆகியோருடன் சென்னை சவுகார்பேட்டையில் வசித்து வந்தார். சவுகார்பேட்டை பகுதியில் வட்டிக்கு கடன் வழங்கும் தொழிலில் அவர் ஈடுபட்டிருந்தார். மகள் பிங்கி கணவருடன் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் மகள் பிங்கி தன்னுடைய தந்தை வீட்டிற்கு நேற்று இரவு வந்தார். அப்போது தந்தை, தாய், சகோதரர் ஆகியவர்கள் கழுத்தில் காயங்களுடனும் துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுபற்றி யானைகவுனி போலீசாரிடம் தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு வந்து போலீசார் நடத்திய விசாரணையில் புனேவைச் சேர்ந்த சீத்தலின் உறவினர்கள் வீட்டிற்குள் சென்று வந்தது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் காவல்துறை ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் நேரில் ஆய்வு செய்தார். பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய அவர் குற்றவாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். Scientific officers, fingerprint officers, dog squad, use பண்ணி scientific-ஆ இந்த கேஸில் என்னென்ன க்ளூ எடுக்க முடியும் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக 5 டீம்ஸ் போட்டிருக்கோம், ஸ்பெஷல் டீம்ஸ் போட்டிருக்கோம். சில க்ளூஸ் இந்த கேஸில் கிடைச்சிருக்குது. இந்த கேஸ் சீக்கிரமாக டிடெக்ட் பண்ணிடலாம் நம்பிக்கை. தன்னுடைய மக்கள் இயக்கத்திற்கான புதிய நிர்வாகிகளை நடிகர் விஜய் நியமித்திருக்கிறார். தன்னுடைய பெயர் மற்றும் இயக்கத்தின் கொடியை அனுமதி பெற்று பயன்படுத்த வேண்டும் என்று நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்களுக்கு அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். அனைத்து இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் நடிகர் விஜயின் தந்தை S.A. சந்திரசேகர் அண்மையில் கட்சியை துவங்கினார். இந்த கட்சிக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என நடிகர் விஜய் தெரிவித்திருந்தார். மாநிலம் முழுவதையும் சேர்ந்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்வதற்காக சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் விஜய் கலந்து கொள்ளவில்லை. எந்த ஒரு விளக்கமும் இது தொடர்பாக அளிக்கப்படாமல் நிர்வாகிகள் திருப்பி அனுப்பப்பட்டனர். இந்நிலையில் அரியலூர், மத்திய சென்னை, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கான நிர்வாகிகளை விஜய் அறிவித்துள்ளார். மேலும் தன்னுடைய புகைப்படம், இயக்கத்தின் பெயர் மற்றும் கொடியை மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்டோரின் அனுமதி பெற்று மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று ரசிகர்களுக்கு விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். நடிகர் சூர்யா நடித்திருக்கும் சூரரை போற்று திரைப்படம் இன்று வெளியாகவிருந்த நிலையில் இணையத்தில் சட்டவிரோதமாக நேற்று வெளியானது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சுதா கொங்கரா இயக்கத்தில் மோகன் பாபு உள்ளிட்டோர் நடித்த இத்திரைப்படத்தை ஒரு சாரரின் எதிர்ப்பை மீறி அமேசான் நிறுவனத்தில் OTT தளத்திற்கு நடிகர் சூர்யா தரப்பு விற்பனை செய்துள்ளது. அது இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியாகவிருந்த நிலையில் டாரண்ட் இணையதளத்தில் சட்டவிரோதமாக நேற்று வெளியானது. அதனால் திரைப்படத்தை அமேசான் பிரைமில் நேற்றிரவு வெளியிட வேண்டிய நிலைக்கு அந்நிறுவனம் தள்ளப்பட்டிருந்தது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரன் 128 ரூபாய் குறைந்து 38,112 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 16 ரூபாய் குறைந்து 4,764 ரூபாயாக உள்ளது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 66 ரூபாய் 90 காசுகளாக இருக்கிறது. கட்டி வெள்ளி கிலோ 200 ரூபாய் விலை குறைந்து 66,900 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
ஆன்லைன் செய்தி நிறுவனங்கள், யூடியூப் வீடியோக்கள் மற்றும் OTT தளங்கள் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறைக்கு கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதுவரை ஆன்லைன் கண்டென்ட்கள் மற்றும் OTT தளங்களுக்கு தணிக்கை இல்லாமல் இருந்தது. இதனால் அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் போன்ற OTT தளங்களில் ஆபாச காட்சிகள் அதிகம் இடம்பெறுவதாக புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் இதனை முறைப்படுத்தும் முயற்சியில் மத்திய அரசு இறங்கியது. இதனையடுத்து OTT தளங்களில் வெளியாகும் படங்கள், நிகழ்ச்சிகளை மத்திய அரசு கண்காணித்து தணிக்கை செய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பல்வேறு பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு 400 AQI என்ற அளவை கடந்துள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. கொரோனா ஊரடங்கு தளர்வுக்கு பிறகு டெல்லியில் தொடர்ந்து காற்று மாசுபாடு அதிகரித்து வருகிறது. வாகன போக்குவரத்து அதிகரிப்பு, அண்டை மாநிலங்களில் விவசாய கழிவுகள் எரிப்பு போன்ற காரணங்களால் காற்று மாசுபாடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் காற்றின் தரக்குறியீட்டு அளவை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி ஆனந்த் விகரில் 402, நஜாப்கரில் 414 என்ற அளவில் உள்ளது. இதேபோல மந்திர் மார்க்கில் 364, அசோக் விகாரில் 397 என்ற அளவில் காற்று மாசுபாடு அதிகரித்துள்ளது. இது மிக மோசமான அளவு என்று மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கருத்து தெரிவித்திருக்கிறது. டெல்லியில் அதிகரித்து வரும் காற்று மாசை கருத்தில் கொண்டு பட்டாசு வெடிக்கவும் விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக காவல் ஆணையர் SN ஸ்ரீவஸ்தவா தெரிவித்திருக்கிறார். பட்டாசு விற்பனைக்கு வழங்கப்பட்ட அனைத்து உரிமங்களும் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் நவம்பர் 30 வரை இந்த தடை தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார். காவல்துறை சார்பில் பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு பட்டாசு பயன்பாட்டை தடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர், பட்டாசு பயன்பாடு குறித்து 112 என்ற எண்ணில் தகவல் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். புகார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஸ்ரீவஸ்தவா குறிப்பிட்டார். கட்டட உட்புற வடிவமைப்பாளர் அன்வே நாயக் மரண வழக்கில் ரிபப்ளிக் தொலைக்காட்சியின் ஆசிரியர் அர்னாப் கோஸ்வாமிக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. அண்மையில் அர்னாப் கோஸ்வாமியின் வீட்டிற்கு சென்று மும்பை போலீசார் அவரை இந்த வழக்கில் கைது செய்தனர். ஜாமீன் கேட்டு மும்பை உயர்நீதிமன்றத்தில் அர்னாப் முறையிட்டார். அவரின் ஜாமீனை மும்பை ஐகோர்ட் நிராகரித்தது. நீதிபதிகள் இந்திரா பானர்ஜி, சந்திரசூட் அமர்வு ஜாமீன் மனுவை புதன்கிழமை விசாரித்தது. அப்போது கருத்து தெரிவித்த நீதிபதிகள், மாநில அரசுகள் சட்டத்தை மீறும்போது உச்சநீதிமன்றம் அதனை தடுக்கும் என்று கூறினார். உயர்நீதிமன்றங்கள் தங்கள் கடமைகளை செய்வதில்லை என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். மேலும் அர்னாபுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் அர்னாப் 50,000 ரூபாய் ஜாமீன் தொகை செலுத்தவும் உத்தரவிட்டது. வாகனங்களில் வழக்கறிஞர் ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கு ஏன் தடை விதிக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. சட்டப்படிப்பு பயிலாத சிலர் தங்களது வாகனங்களில் வழக்கறிஞர் என ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டு சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதாக கூறி ரமேஷ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். சட்டம் பயின்றவர்கள், பயிலாதவர்கள் என அனைவரும் வாகனங்களில் வழக்கறிஞர் ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கு தடை விதிக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கோரப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் கிருபாகரன், புகழேந்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. குற்றச்செயல்களில் ஈடுபடும் பலர் தப்பிப்பதற்காக தங்களது வாகனங்களில் வழக்கறிஞர் மற்றும் போலீஸ் ஸ்டிக்கர்களை ஒட்டுவதாக நீதிபதிகள் குற்றம் சாட்டினர். இந்த வழக்கில் தமிழக உள்துறை செயலர், DGP ஆகியோரை எதிர் மனுதாரராக சேர்த்த நீதிபதிகள் வழக்கை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவில் தேவஸ்தான தொலைக்காட்சி அலுவலகத்தில் இருந்து பக்தரின் இமெயிலுக்கு ஆபாச வீடியோ லிங்க் அனுப்பப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமலையில் தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இந்த தொலைக்காட்சியில் பக்தர்களின் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற தினங்களில் புகைப்படத்துடன் பிரத்யேக நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படும் நிகழ்ச்சியின் லிங்க் பக்தர்களின் இமெயிலுக்கு அனுப்பப்படுவது வழக்கம். அதன்படி பக்தர் ஒருவருக்கு அனுப்பப்பட்ட மெயிலில் ஆபாச வீடியோ லிங்க் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர் தேவஸ்தான அதிகாரிகளிடம் புகார் அளித்தார். இது தொடர்பாக 5 ஊழியர்களை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தை கண்டித்து மலையடிவாரத்தில் உள்ள தொலைக்காட்சி அலுவலகம் முன்பு தெலுங்கு தேச கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டிசம்பர் மாதம் வரை பள்ளிகளை திறக்க வேண்டாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியைச் சேர்ந்த ராம்பிரசாத் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் வரும் 16ஆம் தேதி முதல் பள்ளிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்புகள் வரை செயல்படலாம் என தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும், பள்ளிகள் திறக்கப்பட்டால் தனிமனித இடைவெளி கேள்விக்குறியாகிவிடும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். எனவே பள்ளி கல்லூரி திறப்புக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கிருபாகரன், புகழேந்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது கருத்து தெரிவித்த நீதிபதிகள், பள்ளிகளை டிசம்பர் மாதம் வரை திறக்காமல் இருப்பதே நல்லது என்றும், பெற்றோர்களின் கருத்தும் பள்ளிகளை திறக்க வேண்டாம் என்பதே ஆகும் எனவும் கூறினர். அண்டை மாநிலங்களில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள், இது தொடர்பாக தமிழக பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறை செயலாளர்கள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர்.
பெரும்பாலான பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் பள்ளி கல்லூரிகளை திறப்பதற்கான அறிவிப்பை ஒத்திவைக்க அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா பாதிப்பால் மூடப்பட்டிருந்த பள்ளிகளை 7 மாதங்களுக்கு பிறகு நவம்பர் 16ஆம் தேதி முதல் பள்ளி கல்லூரிகளை திறக்க அரசு முடிவெடுத்திருந்தது. இந்த முடிவிற்கு எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் பெற்றோர்களிடம் கடந்த நவம்பர் 9ஆம் தேதி கருத்து கேட்கப்பட்டது. அதில் பெரும்பாலான பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பள்ளிகளை திறக்க வேண்டாம் என்று கருத்து தெரிவித்துள்ளதாக தெரிகிறது. UGC வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறையில் கல்லூரியில் உள்ள விடுதிகளில் அறைக்கு 1 மாணவர் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. மேலும் மழைக்காலம், பண்டிகை காலம் என்பதாலும் கொரோனா பரவல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே பள்ளி கல்லூரிகள் திறப்பை ஒத்திவைக்க அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா 2வது அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு நேரடி கலந்தாய்வு நடத்த தமிழக அரசு திட்டமிட்டிருப்பது கண்டனத்துக்குரியது என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தற்போதைய சூழலில் மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கு நேரடி கவுன்சிலிங் மூலம் சேர்க்கை நடத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும், இது மாணவர்கள் பெற்றோர்களுக்கு பல வகை இன்னல்களை ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டிற்கான மாணவர் சேர்க்கை உள்ளிட்ட மொத்த மருத்துவ சேர்க்கையையும் ஆன்லைன் மூலமே நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த கலந்தாய்வை வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையுடனும் மாணவர்களுக்கு எவ்வித சந்தேகமும் ஏற்பட்டு விடாமல் நடத்தப்பட வேண்டும் என மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையை பொதுமக்களுக்கு திறப்பதில் தாமதம் ஏன் என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மெரினா கடற்கரையில் மீன் அங்காடிகளை முறைப்படுத்துதல் மற்றும் கடற்கரையை சுத்தப்படுத்துதல் தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் வினீத் கோத்தாரி மற்றும் ரமேஷ் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் மெரினாவை சுத்தப்படுத்த பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. நவம்பர் மாதம் இறுதி வரை மெரினா கடற்கரையை திறக்க வாய்ப்பில்லை எனவும் கூறப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிபதிகள் மெரினா கடற்கரையை பொதுமக்களுக்கு திறப்பதில் தாமதம் ஏன் என கேள்வி எழுப்பினர். தமிழகம் முழுவதும் திரையரங்குகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மெரினா கடற்கரையை திறப்பதில் என்ன சிரமம் என வினவிய நீதிபதிகள் கடற்கரைக்கு பொதுமக்களை அனுமதிக்க நீதிமன்றமே உத்தரவிட நேரிடும் என்றும் எச்சரித்தனர். சென்னை எழும்பூர் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் நாள்தோறும் 500 முதல் 600 பேர் வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என அருங்காட்சியக ஆணையர் கண்ணன் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்ட அருங்காட்சியகங்கள் நாடு முழுவதும் செவ்வாய்க்கிழமை திறக்கப்பட்டன. சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் பற்றி விளக்கம் அளித்த அருங்காட்சியக ஆணையர் கண்ணன், நோய் பரவலை தடுக்க QR கோடு, கடன் அட்டை உள்ளிட்ட முறைகளில் பணம் செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தனிமனித இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் பார்வையாளர்களுக்கு கட்டங்கள் வரையப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். வழக்கமாக நம்ம மியூசியத்தில் பீக் டேஸில் 1200 1200 பேர் வருவாங்க. இப்போதைக்கு நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு 600லேருந்து 800 பேர் வரைக்கும் ஸ்டாகர்டாக ஓவர் த பீரியட் வந்தாங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இப்போதைக்கு நாங்கள் ஆன்லைன் புக்கிங் மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு 500லேருந்து 600க்கு மேலே பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். கல்பாக்கம் அருகே விவசாய கிணற்றில் சிறுமிகள் 2 சடலமாக மிதந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் ஆமைப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன் சீதா தம்பதியருக்கு பிரியங்கா செண்பவள்ளி என்ற 2 மகள்கள் இருந்தனர். ஹரிகிருஷ்ணன் தம்பதியினர் நேற்று வழக்கம் போல் பணிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியபோது சிறுமிகள் 2வரையும் காணவில்லை. பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் போலீசில் பெற்றோர் புகார் அளித்தனர். இதற்கிடையே இன்று காலை வீட்டின் அருகே உள்ள விவசாய கிணற்றில் 2 சிறுமிகளும் சடலமாக மீட்கப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். IPL போட்டிகளை மையப்படுத்தி சென்னையில் செல்போன் செயலியின் மூலம் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 4 பேரை யானைக்கவுனி போலீசார் கைது செய்துள்ளனர். சூதாட்டம் நடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து சவுகார்பேட்டையில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது மயூர், பங்கஜ், சந்தீப், தீரஜ் ஆகியோர் லோட்டஸ் என்ற பெயரில் செயலியின் மூலம் சூதாட்டம் நடத்தியது தெரியவந்தது. அவர்கள் மீது 6 பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. செயலிக்கு தரகர்களாக செயல்பட்டோரை போலீசார் தேடி வருகின்றனர். சூதாட்டத்தில் வீரர்களுக்கு தொடர்புள்ளதா என விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சூதாட்டத்திற்கு பயன்படுத்திய செல்போன்கள், மடிக்கணினிகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்லும் பயணிகளுக்காக சிறப்பு பேருந்து சேவை துவங்கியுள்ளது. தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகைக்காக நவம்பர் 11 முதல் 18ஆம் தேதி வரை சுமார் 30,000 பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை ஏற்கனவே அறிவித்துள்ளது. சென்னையிலிருந்து முதற்கட்டமாக 300 சிறப்பு பேருந்துகள் தனது சேவையை தொடங்கியுள்ளன.
கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக அனைத்து பேருந்து இருக்கைகளும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யப்பட்டுள்ளன. தனிமனித இடைவெளி, முகக்கவசம் அணிந்து வருவோர் மட்டுமே பேருந்தில் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். ஓரளவுக்கு இருக்குது சார். பேசஞ்சர் வரவங்களுக்கு எல்லாரும் நாங்கள் கிருமி நாசினி கொடுத்து தான் உள்ள அனுப்புகிறோம். முகக்கவசம் கட்டாயம் இருக்குன்னு சொல்கிறோம். எல்லாருக்கும் வரவங்களுக்கு ஏறும்போதே கொடுத்துறோம். ஏறும்போதே கொடுத்து தான் உள்ள அனுப்புகிறோம். தீபாவளிக்கு வழக்கமும் பயங்கர கூட்டமாக இருக்குங்க. மக்கள் போக்குவரத்து இல்லை, ஆனால் வருமானம் இல்லை. 6 மாதம் 7 மாதம் ஆச்சு மக்கள்லாம் சென்னைக்கு வந்து. பாதி பேர் வாழ்வாதாரத்தை இறந்துருக்காங்க கொரோனாவில். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவை கொடிசியா அருகே உள்ள மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து சேலம், ஈரோடு, திருச்சி, கும்பகோணம், தஞ்சாவூர் உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. திருச்சி மன்னார்புரம் ரவுண்டானாவிலிருந்து மதுரை, நெல்லை, தஞ்சை, கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பொதுமக்கள் சிரமமின்றி பயணம் செய்ய அக்னி சிறகுகள் என்ற தன்னார்வ அமைப்பு காவல்துறையினருடன் இணைந்து உதவி வருகின்றனர். சில பேர் இங்கே புதுசாக பஸ் ஸ்டாண்ட் போடுறதுனால எந்தெந்த பஸ் எங்கே இருக்குன்றது தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் அந்த பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கான அந்த ஹெல்ப்லைன் வழிவகை செய்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் இங்கே டிராஃபிக் அதிகமாகவே இருக்கும் இந்த தீபாவளி டைமில். அதை வந்து பொதுமக்கள்கிட்ட எடுத்து சொல்லி பொதுமக்கள் சிரமம் இல்லாமல் போகிறதுக்காக வழிவகை செய்கிறதுக்கும் திருச்சி மாநகர காவல்துறையினர் இணைந்து இந்த சர்வீஸை பண்ணிட்டு இருக்கோம். சென்னையிலிருந்து வரும் வெள்ளிக்கிழமை வரை 9510 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கே நகர், மெப்ஸ், கோயம்பேடு, மாதவரம், தாம்பரம் ரயில் நிலைய பேருந்து நிறுத்தம், பூந்தமல்லி பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து செங்குன்றம் வழியாக பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஊத்துக்கோட்டை செல்லும் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் உள்ள தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து போளூர், பன்ருட்டி, நெய்வேலி, வடலூர், சிதம்பரம், கடலூர் செல்லும் பேருந்துகள் புறப்படுகின்றன. பூவிருந்தவல்லி பேருந்து நிலையத்திலிருந்து திருத்தணி, காஞ்சிபுரம், செய்யாறு, ஆற்காடு, ஆரணி, வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஓசூர் செல்லும் பேருந்துகள் புறப்படுகின்றன. கே நகர் பேருந்து நிலையத்திலிருந்து ECR மார்க்கமாக புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து மயிலாடுதுறை, நாகை, வேளாங்கண்ணி, மதுரை, திருச்சி, நெல்லை, குமரி, தூத்துக்குடி, சேலம், கோவை உள்ளிட்ட நகரங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்து நிறுத்தங்களுக்கு செல்லும் வகையில் சென்னையின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் 24 மணி நேரமும் 310 இணைப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் 125 தொகுதிகளை கைப்பற்றி பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஐக்கிய ஜனதா தளத்தை விட அதிக இடங்களை கைப்பற்றிய போதும் தேர்தல் ஒப்பந்தப்படி நிதிஷ்குமாரை முதலமைச்சராக தொடருவார் என பாஜக தெளிவுபடுத்தியிருக்கிறது. தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி 125 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இதில் பாஜக 74, ஐக்கிய ஜனதாதளம் 43, இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா மற்றும் விகாஷில் இன்சான் கட்சி தலா 4 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. மகாகத்பந்தன் கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதாதளம் 75 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. காங்கிரஸ் 19, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் 12, மார்க்சிஸ்ட் 2 மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் 2 என அக்கூட்டணி மொத்தம் 110 இடங்களை கைப்பற்றியது. பாஜகவுக்கு வெற்றியை வழங்கிய மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, ஜனநாயகத்தின் முதல் பாடத்தை பீகார் உலகிற்கு கற்பித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொருவரின் வளர்ச்சிக்காகவும் தாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் என மீண்டும் உறுதியளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பாட்னாவில் உள்ள பாஜக அலுவலகம் முன்பு அக்கட்சியினர் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பீகார் தேர்தலில் தோல்விக்கு பின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் நம்பகத்தன்மை மீது ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் கேள்வி எழுப்பியது. ஆனால் தேர்தல் முடிவு தாமதம் குறித்து விளக்கமளித்த பீகார் மாநில துணை தலைமை தேர்தல் அதிகாரி சந்திரபூஷன் குமார், வாக்குச்சாவடி அதிகரித்ததன் காரணமாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் அதிகரிக்கப்பட்டதாக கூறினார். இதனால் அதிகாரப்பூர்வ முடிவை அறிவிக்க தாமதமானதாகவும் இதற்கு பின் எந்தவொரு அழுத்தமும் இல்லை எனவும் விளக்கமளித்துள்ளார். பீகார் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்ற நிதிஷ்குமாருக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதாதளம் தனிப்பெரும் கட்சியாக வென்றது மாநிலத்தின் ஜனநாயகத்திற்கு நல்ல உயிரோட்டத்தையும் ஊக்கத்தையும் அளித்துள்ளதாக கூறியுள்ளார். தேர்தலில் நடந்த முறைகேடு குறித்து மகாகத்பந்தன் கூறியுள்ள புகார்கள் அதிர்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.
பீகார் தேர்தலில் 75 தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஆர்ஜேடி கட்சிக்கு புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்தியில் ஆட்சியில் இருக்கிறார் மோடி, நிதிஷ்குமார் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறாரு. எதிர்கட்சிகள் இவ்வளோ இடம் வராங்கன்னா 110 இடம் வராங்கன்னு சொன்னால் இதை அந்த ஒரு இளைஞர் அவர் எவ்வளோ சிரமப்பட்டு அந்த மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றிருந்தால் அவ்வளோ இடம் வர முடியும். அதனால மோடி அலைன்றது இந்த பீகார் தேர்தலில் இல்லை. 115 இடங்களில் போட்டியிட்டு 43 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்ற ஜேடியு தலைவர் நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பாரா என்ற கேள்வி எழுந்தது. ஏற்கனவே மேற்கொண்ட தேர்தல் உடன்படிக்கையின்படி நிதிஷ்குமாரே முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என துணை முதலமைச்சர் சுஷில்குமார் மோடி தெரிவித்துள்ளார். நிதிஷ்குமாரின் ஆட்சிக் காலம் வருகின்ற 29ஆம் தேதியுடன் முடிகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பலம் பெற்றுள்ளதால் விரைவில் பீகார் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க நிதிஷ்குமார் உரிமை கோருவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் வளர்ச்சியை வென்றிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். குடும்ப அரசியல் ஜனநாயகத்திற்கு ஆபத்தாக மாறி வருவதாக அவர் கூறியுள்ளார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலிலும் 11 மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலிலும் பாஜக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தலைவர் ஜே பி நட்டா, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பீகாரில் வளர்ச்சியே வெற்றி பெற்றிருப்பதாகவும் சிறப்பான ஆட்சி முறையால் பாஜக கூட்டணி வென்றிருப்பதாக தெரிவித்தார். நாட்டில் ஒவ்வொரு மூலையிலும் பாஜக தற்பொழுது இருப்பதாக மோடி கூறினார். लोकसभा चुनाव में जो नतीजे आए थे ये उसका और व्यापक विस्तार है. भारतीय जनता पार्टी पूर्व में जीती, मणिपुर में. கர்நாடக மாநிலத்தில் ப்ரீ வெட்டிங் ஷூட் சென்ற திருமணம் ஆக இருந்த இளஞ்சோடி ஆற்றில் மூழ்கி பலியான சம்பவம் நடந்திருக்கிறது. ப்ரீ வெட்டிங் ஷூட் பயங்கரமானது எப்படி? திருமணத்திற்கு முன்பே திருமண பெண்ணும் ஆணும் இயற்கையான பொது வழிகளில் புகைப்படங்களை எடுப்பது சமீப காலமாக ட்ரெண்டாகி வருகின்றது. தமிழகத்திலும் இதுபோன்ற போட்டோ ஷூட்கள் பரவி வர தொடங்கியுள்ள நிலையில் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் பெரும் தொகையே இதற்கு செலவு செய்யப்படுகின்றது. அதுபோன்றே கர்நாடகத்தில் ஆற்றில் பரிசலில் போட்டோ ஷூட் செய்த இளம் ஜோடி பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. என்ன நடந்தது இளம் ஜோடிக்கு? கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் 28 வயதான சந்துரு, 20 வயதான சசிகலா. சந்துரு கட்டட ஒப்பந்த பணிகளை மேற்கொண்டு வந்துள்ளார். இந்நிலையில் இருவருக்கும் வீட்டில் பார்த்து பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இம்மாதம் 30ஆம் தேதி திருமணம் நடக்க இருந்தது. இளம் ஜோடிக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்க உறவினர்கள் திட்டமிட்டனர். அதனைத் தொடர்ந்து முடுக்கத்தூர் அருகே காவிரி ஆற்றின் கரையோரம் உள்ள மல்லிகார்ஜுனையா கோவிலுக்கு சென்றுள்ளனர். அப்போது தலக்காடு பகுதியில் ஆற்றில் பரிசலில் சென்று போட்டோ எடுக்கலாம் என்று முடிவு செய்துள்ளனர். உறவினர்கள் தனி பரிசலிலும் இளஞ்சோடிகள் தனி பரிசலிலும் சென்றுள்ளனர். ஆற்றில் மழை வெள்ளத்தால் அதிக நீரோட்டம் இருந்துள்ளது. போட்டோ எடுப்பவர் மற்றொரு பரிசலில் இருந்து இளம் ஜோடிகளை போஸ் கொடுக்க சொல்லியுள்ளார். அப்போது எழுந்து நிற்க முயன்ற திருமண பெண் தவறி ஆற்றில் விழுந்துள்ளார். அவரை தொடர்ந்து பரிசலும் ஆற்றில் கவிழ்ந்துள்ளது. இளம் ஜோடிகள் தண்ணீரில் தத்தளிக்க ஆற்றில் தண்ணீர் அதிகம் இருந்ததால் யாராலும் காப்பாற்ற முடியாமல் போனது. பரிசலை இயக்கியவர் நீந்தி கரை சேர இளம் ஜோடிகள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டனர். மீட்பு படையினர்
சடலங்களை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். திருமணமாக இருந்த இளம் ஜோடி ஆற்றில் மூழ்கி இறந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேல் யாத்திரைக்கு அரசு அனுமதி மறுத்திருக்கும் நிலையில் அதிமுக பாஜக தலைவர்களின் கருத்துக்களால் கூட்டணியில் விரிசல் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. வேல் யாத்திரைக்கு தமிழக அரசு அனுமதி மறுத்ததை அடுத்து பாஜக தரப்பினர் அனுமதி கேட்டு உயர்நீதிமன்றம் வரை சென்றுள்ளனர். இந்நிலையில் நியூஸ் 18க்கு பேட்டியளித்த தமிழக பாஜக பொதுச் செயலாளர் KT ராகவன் பாஜகவின் வளர்ச்சியை எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி அதிமுகவினரும் விரும்பவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். கொரோனா பரவும் என்பதால் வேல் யாத்திரைக்கு தடை விதித்ததாக கூறினால் அதிமுக சார்பில் நடத்தப்படும் கூட்டங்களின் மூலம் கொரோனா பரவாதா என கேள்வி எழுப்பினார். அதிமுக எத்தனையோ ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க, நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. மதுரையில் திரு செல்லூர் ராஜு அவர்கள் நடத்துகிறாங்க. ஏன் நடத்துகிறாங்க யாராவது கேட்டாங்களா என்ன? இவர்கள் நடத்துகிற கூட்டங்கள்லாம் ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. இன்ஃபேக்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுக்குறாங்க. வாருங்கள் முதலமைச்சர் அழைக்கிறாருலாம் நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தேன். நீங்கள் கொரோனா சமயத்தில் அழைப்பு விடுத்து நீங்கள் பண்ணுறீங்க, எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியது தானே. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பாஜகவின் குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். அதோடு கொரோனா காலத்தில் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தடையை மீறினால் நடவடிக்கை கடுமையாக இருக்கும் எனவும் கூறினார். அனுமதிக்கப்படலைன்னா அது ஒரு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் யாராக இருந்தாலும். ஸோ அந்த வகையில் எங்களை பொறுத்தவரையில் பேண்டமிக்ன்றதுனால இந்த நிலையில் கூடாதுன்னு தான் நாங்கள் சொன்னோம். நாங்கள் புரியுதுங்களா? ஸோ அந்த விஷயத்தில் இப்போ அரசை பொறுத்தவரை முதலமைச்சருடைய கூட்டங்களில் அது முழுமையாக அரசுடைய விதி நெறிமுறைகள் எல்லாம் கடைபிடிக்கப்படுது. ஸோ அதனால் அவங்க திரு ராகவன் சொல்கிற குற்றச்சாட்டுக்கு இடமில்லை. சென்னை அம்பத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் வேல் யாத்திரையில் சமூக விரோதிகள் வெடிகுண்டு வைத்து விடுவார்கள் என்பதால் அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறினார். மேலும் கட்சியை வளர்ப்பதற்கு யாத்திரைதான் செல்ல வேண்டுமா என கேள்வி எழுப்பிய அவர், முடிந்தால் தமிழகத்திற்கு தேவையான நலத்திட்டங்களை மத்திய அரசிடம் கூறி பெற்று தாருங்கள் என கூறினார். ஒரு தோழமை கட்சியாக நாங்கள் சொல்ல விரும்புகிறது தான், தயவுசெய்து கட்சி வளர்க்கிறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு, எத்தனையோ குரல் கொடுக்கலாம். இப்போ எவ்வளையோ திட்டங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தோட திட்டங்களை நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் கேட்டு பெற்றுத்தரலாம். தமிழ் வளர் மையத்துக்கு 50 கோடி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். மோடி அவர்களே சரின்னு சொன்ன திட்டம் அரசாங்கத்தில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை எடுத்து வாங்கி கொடுங்க. ஒரே கூட்டணியில் உள்ள கட்சித் தலைவர்களின் காட்டமான கருத்துக்களால் அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் 10 துறைகளுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 2 லட்சம் கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய அமைச்சர்கள் பிரகாஷ் ஜவடேகர், நிர்மலா சீதாராமன் ஆகியோர் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் உற்பத்தி அடிப்படையில் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை அமல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவித்தார். இதில் 10 துறைகளுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படவிருக்கிறது. அதன்படி ஆட்டோமொபைல்ஸ், வாகன உதிரி பாகங்கள், மருந்து பொருட்கள், சிறப்பு உருக்கு, மூலதன பொருட்கள், தொழில்நுட்ப பொருட்கள், ஏசி, LED பல்புகள் போன்ற பொருட்கள், தொலைத்தொடர்பு, ஜவுளி உள்ளிட்டவை பலனடையும் என மத்திய அமைச்சர்கள் தெரிவித்தனர். புதிய திட்டத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அரசுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் செலவு பிடிக்கும் என நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். 10 sectors for which the current announcement of the PLI is applicable. Prakash rightly said, over the next 5 years, this is going to be estimated, this is today estimated, that the new PLIs that we are bringing in for these 10 identified sectors will involve an expenditure of about 2 lakh crores. தமிழகத்திலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு வரும் 16ஆம் தேதி வரை பஸ்களை இயக்க தமிழக அரசு அனுமதி அளித்திருக்கிறது. கொரோனா பரவல் காரணமாக கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு பஸ் போக்குவரத்தை தமிழக அரசு நிறுத்தியிருந்தது. இந்நிலையில் தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு தனியார் மற்றும் பொது போக்குவரத்திற்கு தமிழக அரசு கடந்த 10ஆம் தேதி முதல் அனுமதி அளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தீபாவளியை முன்னிட்டு கர்நாடக மாநிலத்திற்கு தமிழகத்திலிருந்து பாஸ் இல்லாமல் வரும் 16ஆம் தேதி வரை பொது போக்குவரத்திற்கு அனுமதி அளித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. இடைவேளைக்கு பிறகு ஜோ பைடன் அமைத்திருக்கும் கொரோனா கட்டுப்பாட்டு குழுவில் ஈரோட்டை பூர்வீகமாக கொண்ட மருத்துவர் செலின் ராணி உறுப்பினராக இடம்பெற்றிருக்கிறார்.
ஜோ பைடன் அமைத்துள்ள 13 பேர் அடங்கிய கொரோனா கட்டுப்பாட்டு குழுவின் தலைமை பொறுப்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் மூர்த்தி என்பவர் இடம்பெற்றுள்ள நிலையில் குழு உறுப்பினராக ஈரோட்டை பூர்வீகமாக கொண்ட செலின் ராணி நியமிக்கப்பட்டுள்ளார். இவரின் தந்தை ராஜ் மொடக்குறிச்சி அருகே உள்ள பெருமாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர். பள்ளி படிப்பை மொடக்குறிச்சி அரசு பள்ளியில் தொடங்கிய இவர் பட்டப்படிப்பை பெங்களூருவில் முடித்துவிட்டு மேற்படிப்பிற்காக அமெரிக்கா சென்றார். பின்னர் போயிங் விமான நிலையத்தில் பணியாற்றி அங்கேயே தங்கிவிட்டார். இவரது 3 மகள்களில் ஒருவர்தான் செலின் ராணி. இவர் அமெரிக்காவில் பிறந்து அமெரிக்காவிலேயே வளர்ந்தாலும் தனது தந்தை படித்த ஈரோடு அரசு பள்ளிக்கு ஸ்மார்ட் வகுப்பறை அமைத்துக் கொடுப்பது உள்ளிட்ட பொருளாதார ரீதியிலான உதவிகளை இன்று வரை செய்து வருகிறார். அந்த 2018 வரும்போதே இங்கே ஒரு ஐஇடி ப்ரோக்ராமில், கவர்மெண்ட் ப்ரோக்ராமில் இந்த ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு மென்டலி ரிட்டார்டு சில்ட்ரனுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ், கோச்சிங் கிளாஸ் நடக்குது. அதே கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஸ்பெஷல் விங் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் அது வேணுங்கிற அந்த எஜுகேஷனல் எய்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதுபோக அவங்களுக்கு லஞ்ச் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம்னு ரெகுலராக கொடுத்துட்ருக்குறாங்க. இன்னுமே மாதம் அதுக்கு உண்டான பணம் அந்த ராஜ் கவுண்டர் ஃபவுண்டேஷன்லேருந்து எங்களுக்கு வர்ற மாதிரி அந்த தேவராஜன் மூலமாக எங்களுக்கு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆப்பிரிக்கா, எத்தியோப்பியா, பிரேசில் போன்ற நாடுகளில் காசநோய், HIV தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ சேவைகளில் ஈடுபட்ட செலின் ராணி தனது தந்தையை போன்று அடுத்தடுத்து உயர்ந்து முக்கிய பொறுப்புக்கு வந்திருப்பது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார் ஈரோட்டில் உள்ள செலின் ராணியின் பெரியப்பா மகன் தங்கவேல். இப்படியே அவங்க படிப்படியாக முன்னேறி நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. பீப்புள்ஸ் ஜேர்னலுங்கிறதுல சேஞ்சிங் த வேர்ல்ட் 25 விமன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் வந்தது. அதில் அங்கே ஒன் ஆஃப் தி இந்த 25 லேடிஸில் அவங்கள ஒருத்தர். இப்படி படிப்படியாக இருந்து இன்றைக்கி 2020 ஜோ பைடன் பிரசிடென்ட் எலெக்ட் அவருடைய ரெக்கமெண்டேஷனில் அந்த குழுவில் இடம் பெற்றிருக்காங்க. அவங்களுடைய தொண்டு சிறக்கணும், நல்லா இருக்கணும். கமலா ஹாரிஸை தொடர்ந்து செலின் ராணி என அடுத்தடுத்து தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டோர் அமெரிக்காவில் முக்கிய பொறுப்புகளுக்கு வருவது அவர்களது உறவினர்களை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழர்களையும் பெருமிதம் அடையச் செய்திருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து செய்தியாளர் பாபு. பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் திமுகவையோ அதன் கூட்டணி கட்சிகளையோ பாதிக்காதென அந்த கட்சியினர் கூறி வரும் நிலையில் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி வளரவே முடியாது என எதிர்த்தரப்பினர் தெரிவிக்கின்றனர். பீகார் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் தொடர்ந்து சறுக்கல்களை சந்தித்து வரும் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி கடந்த தேர்தலில் கொடுத்த அளவிற்கு தொகுதிகளை வழங்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி நன்றாகத்தான் இருக்கிறது என்று திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தேர்தலை பொறுத்து ஒரு மாநிலத்தை பொறுத்து மக்களோட முடிவு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒரு நல்ல இதுதான் இருக்காங்க. தலைவர் முடிவு எடுத்து அனைத்து கட்சி கூடுதலில் அனைவரும் பேசி சரியான ஒரு கூட்டணி முடிவை எடுப்பாங்க. பீகாரில் காங்கிரஸ் கூட்டணி தோல்வியடைந்திருப்பது தமிழகத்தில் திமுகவை எந்த வகையிலும் பாதிக்காது என அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். மாநில கட்சிகள் வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது. பாஜகவுக்கு எதிராக உள்ள மாநில கட்சி பாஜக ஆதரவு மாநில கட்சியை விட அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் தமிழகத்திலும் அதே நிலைதான் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இந்நிலையில் தமிழகத்தில் ஹிந்தி திணிப்பு நடந்த போதே காங்கிரஸ் ஓரங்கட்டப்பட்டு விட்டதாக கூறியுள்ள அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது திமுக முதுகில் சவாரி செய்து கொண்டிருப்பதாக விமர்சித்தார். காங்கிரஸை பொறுத்தவரை 1967 ஹிந்தி திணிப்பு நடந்த போது அப்போதே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜென்மத்துக்கு இனிமேல் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தலை தூக்கான்னு சொல்லிட்டு ஆட்சி காங்கிரஸ்ன்றது அது இனிமேல் பகல் கனவு தான் இனிமேல். ஸோ என்னை பொறுத்தவரை அவங்க யார் முதல்ல சவாரி செய்யணும், இப்போ திமுக முதல்ல சவாரி செஞ்சுட்ருக்காங்க. அதேபோல தமிழகத்தில் திமுக நினைக்கும் சீட்டுகளை மட்டுமே காங்கிரசிற்கு கொடுக்கும் என்றும் அப்படி வாங்கும் இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறாது என பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்கிறதோ அவர்கள் செய்வார்கள். அவர்களுக்கென்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. எத்தனை சீட்டுகள் கொடுக்க வேண்டும் என்று திமுக விரும்புகிறதோ அத்தனை தான் கொடுப்பார்கள். அதனால் தனித்து நின்று தமிழ்நாட்டில் எதுவும் செய்வதற்காக அவர்களுக்கு பெரிதாக இல்லை. இந்நிலையில் பீகார் தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற காங்கிரஸ் கட்சியும் ஒரு காரணம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தெரிவித்திருக்கிறார். 2000 வாக்குகளில் 10,000 வாக்குகளில் 20,000 வாக்குகளில் எங்களுடைய தோழமை கட்சி வெற்றி பெற்றதற்கு காங்கிரஸ் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. எனவே ஒரு கூட்டணியினுடைய வெற்றியை இந்த நோக்கத்தில் தான் பார்க்க வேண்டுமே ஒழிய நீங்கள் அதிக இடங்களில் வெற்றி பெறவில்லை எனவேதான் தோல்விக்கு காரணம் என்பது சரியான விளக்கம் அல்ல.
மேலும் பீகாரை விட தமிழகத்தில் காங்கிரஸ் கூட்டணி அதிக இடங்களை வென்று ஆட்சியை கைப்பற்றும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவை தொடர்ந்து பீகாரிலும் கூட்டணி கட்சியை பின்னுக்கு தள்ளி அசுர வளர்ச்சி அடைந்திருக்கும் பாஜக தமிழகத்திலும் அதேபோல வளர வாய்ப்பிருப்பதாக கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை என அரசியல் கருத்தாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் எப்போதும் சிவசேனாவின் துணையுடனேயே தேர்தல்களை சந்தித்து வந்த பாஜக திடீர் என்று அசுர வளர்ச்சி பெற்றது. இதையடுத்து சிவசேனாவை ஓரங்கட்ட நினைத்த போது உஷாராகி போன உத்தவ் தாக்கரே பாஜகவை புறந்தள்ளிவிட்டு அவர்களின் பரம எதிரியான காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி சேர்ந்தார். அத்துடன் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து ஆட்சியை பிடித்து முதலமைச்சர் என்ற பதவியையும் கைப்பற்றினார். இதேபோல் பீகாரிலும் பாஜக அசுர வளர்ச்சி பெற்றுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தனி கூட்டணி அமைத்து 160 இடங்களில் போட்டியிட்ட பாஜக அப்போது 53 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. ஆனால் தற்போது 110 இடங்களில் மட்டுமே போட்டியிட்டு 74 இடங்களில் வென்று பீகாரின் தனிப்பெரும் இரண்டாவது கட்சியாக உருமாறியுள்ளது. ஆனால் கடந்த 2015ஆம் ஆண்டு பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் மகாபந்தன் கூட்டணியில் இடம்பெற்ற நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் 101 இடங்களில் போட்டியிட்டு 71 இடங்களில் வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு மகாபந்தன் கூட்டணியிலிருந்து வெளியேறிய நிதிஷ்குமார் தற்போதைய தேர்தலில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றார். தற்போது 115 இடங்களில் போட்டியிட்ட நிதிஷ்குமார் கட்சி வெறும் 42 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று மாநில அளவில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஐக்கிய ஜனதா தளத்தின் வீழ்ச்சிக்கு பாஜகவின் செயல் திட்டமே காரணம் என்றும் கூறப்படுகிறது. இதே செயல் திட்டத்தை தமிழகத்திலும் பாஜக செய்ய வாய்ப்பிருப்பதாக மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கின்றனர். பாரதிய ஜனதாவுக்கு 3வது அணி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதிலே பாமக போன்ற கட்சிகளும் சேர வாய்ப்பு இருக்கிறது. கொரோனா பயத்திலிருந்து விடுபட்டால் ரஜினி கூட அங்கு வருவார். ஆக தமிழ்நாட்டிலே 3வது பெரிய இயக்கமாக அல்லது திமுகவுக்கு மாற்றாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது பாரதிய ஜனதாவின் திட்டம். ஆனால் தமிழகத்தில் பாஜக அவ்வாறு செய்ய வாய்ப்பில்லை என்றும் கூறப்படுகிறது. பிஜேபிங்கிற கட்சிக்கு முன்பாக பாரதிய ஜனசங் அப்படிங்கிற கட்சி இருந்தது. அந்த ஜனசங் தான் பிற்காலத்தில் பிஜேபின்னு ஆச்சு. ஜனசங் காலத்திலேயே இந்த மாநிலங்களில் ஆல்ரெடி அதுக்கு ஒரு ஃபுட்டிங் இருந்தது. அதனால அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வளரவும் திடீர்னு கூடவே இருக்கிற ஒரு கட்சியை தாண்டி வளர்ந்து அதை கற்ற ஒரு பெரிய கட்சியாக மாறுவதற்குமான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. ஆனால் இது போன்ற ஒரு ஃபுட்டிங் தமிழகத்தில் கிடையவே கிடையாது. இருப்பினும் பிற மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் தனிப்பெரும் கட்சியாக வளர வேல் யாத்திரை போன்று பல்வேறு முயற்சிகளை பாஜக மேற்கொண்டு வருவதையும் அரசியல் நோக்கர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பள்ளிகள் திறக்கப்படும் என அரசு அறிவித்திருக்கும் நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் கொரோனா பொது முடக்கத்தால் கடந்த 8 மாதங்களாக மூடப்பட்டிருந்த சாக்பீஸ் தயாரிக்கும் தொழில் மும்முரமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் மாரண்ட அள்ளி, பாலக்கோடு, ஏமகுட்டியூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாக்பீஸ் தயாரிப்பு கம்பெனிகள் செயல்பட்டு வருகின்றன. கடந்த 8 மாதங்களாக பள்ளிகள் திறக்கப்படாததால் இவர்கள் வாழ்வாதாரமின்றி முடங்கி கிடந்தனர். தற்போது பள்ளிகள் திறக்கப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பால் சாக்பீஸ் கம்பெனி தொழிலாளர்கள் உற்பத்தி பணியை தொடங்கியுள்ளனர். சாக்பீஸ் கம்பெனியில் ஒரு 5 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இப்போ கொரோனா டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை டல்லாக இருக்குது. பள்ளிக்கூடம் திறந்து அந்த கொள்முதல் சரக்கு கொள்முதல் ப்ரொடக்ஷன் இதாகும். இப்போ நாங்கள் சாக்பீஸ் கம்பெனியில் ஒரு 4 மிஷின் வச்சுருந்தோங்க. ஒழுங்காக வேலை நடக்கலை. கொரோனாங்கிறதுனால வேலை நடக்கலை. 6 மாதம் மூடி வச்சுருக்காங்க. இப்போ தான் ஒரு பள்ளிக்கூடம் திறக்கிறோம்னாங்க. இப்போ தான் ரன் ஆகுது லைட்டாக. தருமபுரி மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் சாக்பீஸ் கர்நாடக மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. 140 சாக்பீஸ் கொண்ட ஒரு பெட்டி 18 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 8 மாதங்களாக ஊரடங்கு காரணமாக சாக்பீஸ் உற்பத்தி முழுமையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடன் பெற்று வாழ்க்கையை நடத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்தனர். கடந்த ஆண்டு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் 25 நபர்கள் வரை வேலை செய்து வந்த நிலையில் ஊரடங்கால் 5 பேருக்கு கூட வேலையில்லாமல் போனதாக உருக்கமுடன் தெரிவித்தனர். ஆரம்ப ஸ்டேஜில் இருந்த வேலை ஒரு 25 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போதைக்கு ஒரு 5-6 பேர் மேலே தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த கொரோனா பீரியடில் முடிகிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு லோனு எல்லாம் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் எங்களுக்கு இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு சொல்லி பேங்க்காருக்கு சொன்னதுனால
நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு தான் அந்த லோனெல்லாம் கட்டிட்டு வரோம். சிறு தொழிலில் ஈடுபட்டிருக்கும் தாங்கள் வங்கிகளில் வாங்கிய கடனை மிகுந்த சிரமத்தின் பெயரில் கட்டி வருவதாகவும் தங்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்ற அரசு கடன் உதவி வழங்கி ஊக்குவிக்க வேண்டும் என்றும் உரிமையாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேலும் செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மகாதீப விழாவை எப்படி நடத்துவது என்பது குறித்து நாளை இறுதி முடிவெடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப விழாவை நடத்த உத்தரவிடக் கோரி விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்கள் நீதிபதிகள் சத்யநாராயணன், ஹேமலதா அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது கோயில் நிர்வாகத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு பக்தர்களை அனுமதிக்காமல் திருவிழாவை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இது தொடர்பான கூட்டம் இன்று நடைபெறுவதால் நாளைக்குள் இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இதனை பதிவு செய்த நீதிபதிகள் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளை நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தீபாவளி பண்டிகை ஒட்டி அரூர் அருகே வாரச்சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடு மற்றும் மாடுகள் விற்கப்பட்டதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோபிநாதம்பட்டி கூட்ரோட்டில் வாரந்தோறும் புதன்கிழமை வாரச்சந்தை நடைபெற்று வருகிறது. இந்த சந்தைக்கு தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட இடங்களில் இருந்து சுமார் 6000க்கும் மேற்பட்ட ஆடுகள் மற்றும் 2000க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனைக்கு வந்திருந்தன. ஒரு ஆடு 7000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டதாகவும் மாடுகள் 8000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கடந்த வாரத்தை விட இந்த வாரம் தீபாவளி பண்டிகை ஒட்டி 2 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். பீகாரில் காங்கிரஸ் கட்சி பெரும்பாலான இடங்களில் தோல்வியுற்றதற்கான காரணம் குறித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி சிதம்பரத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ளார். பீகாரில் ஆளும் கட்சிகளுக்கு மத்தியில் தங்கள் கூட்டணி கிட்டத்தட்ட வெற்றி கருகாமையில் சென்றுவிட்டதாக கூறினார். மேலும் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ள தொகுதிகளில் அதிக வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதற்கு காரணம் தங்கள் கட்சிதான் என்றும் தெரிவித்தார். எங்களுடைய கூட்டணிக்கும் அவர்களுடைய கூட்டணிக்கும் 10 இடங்கள்தான் வித்தியாசம் இருக்கின்றன. அவைகளிலும் இருக்கிற வேறுபாடு, வாக்குகளுடைய வேறுபாடு என்பது மிக மிக குறைவு. எனவே அந்த வகையில் பார்க்கிற பொழுது இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. விரைவில் நாங்கள் மோடி அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு இந்த வெற்றி ஒரு கட்டியம் கூறுகிறது என்று கருதுகிறேன். திருவண்ணாமலையில் ஆக்சிஸ் வங்கி ATMில் செல்லாத 500 ரூபாய் பழைய நோட்டு வந்ததாக எழுந்த புகார் குறித்து முறையிட்ட பெண் தொழிலாளியை வங்கி ஊழியர்கள் அவமதித்ததாக புகார் எழுந்துள்ளது. திருவண்ணாமலை புதுத்தெருவை சேர்ந்த கல்பனா என்பவர் தனியார் பள்ளியில் துப்புரவு பணியாளராக உள்ளார். ஊரடங்கில் பாதி சம்பளமான 3500 ரூபாயை பெற்று வரும் அவர் 8ஆம் தேதி ஆக்சிஸ் வங்கி ATMில் பணம் எடுத்துள்ளார். இதில் ஒரு நோட்டு பண மதிப்பிழப்பான 500 ரூபாயாக இருந்துள்ளது. இது குறித்து கல்பனா வங்கியில் புதன்கிழமை முறையிட்ட போது பணத்தை பெற்றுக்கொண்டு அவரை வங்கி ஊழியர்கள் வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களின் செல்போனையும் தனியார் வங்கி ஊழியர்கள் பறித்து அத்துமீறியுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் கல்பனா ATMில் பணம் எடுத்தது உறுதியானது. ATMில் பழைய நோட்டு வந்தது எப்படி என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேமரா செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்றாங்க. நான் கரெக்டாக 9 மணிக்கு நான் காசு நான் எடுத்து நான் கேட்டால் வரல, நான் வரவே இல்லைன்றாங்க. நான் வரப்போ ATMலேருந்து யாருமே இல்லை. நான் காசு நான் தான் எடுத்தேன். சாத்தான்குளம் வணிகர்கள் ஜெயராஜ் பெனிக்ஸ் மரணத்தில் கைதான 9 பேரும் ஜாமீன் கோரிய வழக்கு டிசம்பர் 10ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. மரண வழக்கை CBI விசாரித்து வரும் நிலையில் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேரும் ஜாமீன் கோரிய வழக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்தது. இதற்காக 9 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். 2027 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையின் நகல்கள் 9 பேருக்கு அளிக்கப்பட்டன. இந்த வழக்கை நீதிபதி வடிவேல் விசாரணை மேற்கொண்டார். அப்போது சிறையில் தங்களை சுதந்திரமாக இருக்க விடவில்லை என நீதிபதியிடம் ஸ்ரீதர் முறையிட்டார். மேலும் முதல் வகுப்பு வசதி சிறையினையும் ஸ்ரீதர் கேட்டார். அதனை விசாரித்த நீதிபதி வழக்கை வரும் 10ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டார். கோவிட்-19 பரவலுக்கு இடையில் IPL போட்டிகளை ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வெற்றிகரமாக நடத்திய BCCI உயர்மட்ட பொறுப்பாளர்களை வாழ்த்திய ரவி சாஸ்திரி BCCI தலைவர் சௌரவ் கங்குலியின் பெயரை குறிப்பிடாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. IPL 2020 போட்டிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. உலகம் முழுவதும் கொரோனா பரவி வரும் இந்த சூழ்நிலையில் போட்டிகளை வெற்றிகரமாக நடத்திய இந்திய கிரிக்கெட் வாரியத்தை வாழ்த்தி இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி தனது ட்விட்டர் பதிவில் வாழ்த்து செய்தி வெளியிட்டிருந்தார். அதில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் ஜெய்ஷா, தலைமை இயக்க அதிகாரிகள் ஹேமங் அமீன், பிரிஜேஷ் பட்டேல், மருத்துவ ஊழியர்கள் உள்ளிட்டோருக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். ஆனால் இதில் BCCI தலைவர் கங்குலியின் பெயரை குறிப்பிடாதது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை
விமான நிலையத்தில் தமிழக காங்கிரஸ் செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமாரிடமிருந்து 17 துப்பாக்கி குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து கோவை செல்ல தமிழக காங்கிரஸ் செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் இன்று காலை சென்னை விமான நிலையம் வந்திருந்தார். அப்போது அவரது பையை சோதனை செய்ததில் 17 துப்பாக்கி குண்டுகள் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரின் பயணத்தை ரத்து செய்த விமான நிலைய அதிகாரிகள் போலீசாரிடம் புகார் அளித்தனர். இந்த குண்டுகளுக்கான லைசென்ஸ் தன்னிடம் உள்ளதாகவும் தவறுதலாக குண்டுகள் உள்ள பையை மாற்றி எடுத்து வந்ததாகவும் மயூரா ஜெயக்குமார் போலீசாரிடம் விளக்கம் அளித்தார். எனினும் அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். சென்னை பொழிச்சலூரில் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பொழிச்சலூரைச் சேர்ந்த உமேஷ் தனது இருசக்கர வாகனத்தில் அங்குள்ள உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்றார். 1 மணி நேரத்திற்கு பின் வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அருகே உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது மர்ம நபர்கள் இருவர் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் பதிவாகியிருந்தன. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்கா 8 மாதங்களுக்கு பிறகாக திறக்கப்பட்டுள்ளதால் பசுமை சூழ்ந்த நிலையில் விலங்குகளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். கொரோனா ஊரடங்கால் கடந்த மார்ச் 17ஆம் தேதி வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா மூடப்பட்டது. குறைந்த அளவிலான பூங்கா ஊழியர்கள் மட்டும் அரசின் விதிமுறைகளை கடைபிடித்து விலங்குகளை பராமரித்து வந்தனர். இந்நிலையில் 8 மாதங்களுக்கு பின் உயிரியல் பூங்கா பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழை காரணமாக வண்டலூர் பூங்கா முழுவதும் மரங்கள், செடி கொடிகள் பசுமை நிறைந்து ரம்யமாக காட்சியளிக்கின்றன. மேலும் இதமான சூழல் நிலவுவதால் மக்கள் ஆர்வமுடன் வந்து விலங்குகளை உற்சாகமாக கண்டுகளிக்கின்றனர். மழை காலங்கிறதுனால இந்த டயத்தில் பார்க்கும்போது ஜூ வந்து நல்லா சூப்பராக இருக்குது, பசுமையாக இருக்குது. இடம்லாம் முன்ன பார்த்ததோட இப்போ ஜூவில் மரங்கள்லாம் கொஞ்சம் நல்லா பசுமையாகவும் இருக்குது, வளர்ந்தும் இருக்குது. ஆனால் ஜாலி கிளைமேட் நல்லா சில்னஸாக இருக்குது. ஸோ ஜாலியாக நடந்து போய் அனிமல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரொம்ப நாள் கழித்து வரதுனால கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா எங்கள் நிறைய பேர் கூட வந்திருக்கிறதுனால இன்னும் ஜாலியாக இருக்கும். கொரோனா தொற்று பரவலை தடுப்பதற்காக வண்டலூர் பூங்கா நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. பூங்காவிற்குள் வரும் வாகனங்கள் ப்ளீச்சிங் பவுடர், சோடியம் ஹைப்போ கரைசல் மூலம் சுத்தம் செய்யப்படுகின்றன. பொதுமக்கள் கை கால்களை கிருமி நாசினி மூலம் தூய்மைப்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டதுடன் உடல் வெப்பநிலை குறித்து பரிசோதனை செய்யப்பட்டு முகக்கவசம் அணிந்து வருபவர்களை மட்டுமே உள்ளே அனுமதிக்கின்றனர். மேலும் 6 அடிக்கு தனிமனித இடைவெளியை பின்பற்றுவதுடன் சிறுவர் பூங்கா, பாம்பு குடில், மீன் காட்சியகம் ஆகியவை நெருக்கமாக இருக்கும் என்பதால் அங்கு செல்ல அனுமதி இல்லை. வெளியே எல்லாமே நல்லா செக்அப் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. உள்ள சானிடேஷன், அப்புறம் வண்டி வெஹிக்கிள் எல்லாமே செக் பண்ணி அனுப்புகிறாங்க. திங்ஸ் எதுவுமே எடுத்து விடுறதுக்கு அனுமதிக்கலன்னு நினைக்கிறேன். ஹேண்ட் வாஷர் எல்லாமே அந்த இடத்துல வச்சுருக்காங்க. 8 மாதங்களாக இழந்த வருவாயை ஓரளவுக்கு மீட்கும் நோக்கில் நுழைவு கட்டணம் 15 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பெரியவர்களுக்கு 70 ரூபாயாக இருந்த நுழைவு கட்டணம் 90ஆகவும், சிறுவர்களுக்கு 35 50 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. தீபாவளி வரக்கூடிய நிலையில் தற்போது பூங்கா திறக்கப்பட்டிருப்பதால் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் மக்களுடைய கூட்டம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் ஷெரீஃபுடன் நான் நந்தா, நியூஸ் 18 தமிழ்நாடு. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாட்டின் Facebook, Twitter, YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பாருங்கள்.